ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கின்றேன். பிதாவாக தேவனுடைய சமாதானமும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளிலும் நான் ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவரினுடைய இருதயத்திலே வைத்த காரியம், எதை நாங்கள் விரும்புகின்றோம்? எங்களுடைய இருதயத்தின் விருப்பம் எல்லாம் இதுவாய் காணப்படுகின்றது. என்னுடைய ஆசை, எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் எவைகளிலே இருக்கின்றது அல்லது எதிலே தங்கி இருக்கின்றது? நாங்கள் அதிகம் எதை பிரயாசப்படுகின்றோம்? ஒளியை விரும்புகின்றோமா அல்லது இருளை விரும்புகின்றோமா? எங்களுடைய பயணமானது, எங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கின்ற பயணமானது, அல்லது நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட போகின்ற அந்த பயணமானது ஒளியிலே போகின்றதா இருக்கின்றதா அல்லது இருளுக்குள்ளே போகின்ற மாதிரி இருக்கின்றதா அல்லது ஒளியிலும் இருளிலும் கலந்து இருக்கின்றதா? எங்களுடைய பயணம் எதிலே போக விரும்புகின்றது? எதை விரும்புகிறீர்கள்? அல்லது எதை விரும்புகின்றோம் அல்லது எதை நாடுகின்றோம்? நாங்கள் அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்திருக்கின்றோம். அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகின்றார். எரேமியாவிலே 4வது அதிகாரத்திலே சொல்லுகின்றார், இஸ்ரவேலே, நீ என்னிடத்தில் திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் திரும்பு. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவர் ஆகிய தேவன் எரேமியாவை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகின்றார், நீ என்னிடத்தில் திரும்ப விருப்பமாயிருந்தால், மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. அதாவது அவர் ஆல்ரெடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்திருந்தார். அதுதான் அவருடைய வழி, அதுதான் தேவன் ஆகிய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஒத்தவைகள். அவைகளை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டுவிட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவர்களை எல்லாம் உண்டு பண்ணி விக்கிரக ஆராதனை எல்லாம் செய்து எல்லா காரியத்தையும் மறந்து விட்டார்கள். அவர்கள் அதிலே பழகி அதிலேயே நிலைத்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் வந்து சொல்லுகிறதா என்னவென்றால், நீங்கள் இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு என்னிடத்திற்கு திரும்ப மனதாயிருந்தால் என்னிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லி, அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சொல்லும்போது சொன்னார், ஒருவன் என்னிடத்தில் வர விரும்பினால் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு, அதாவது நீங்கள் பிடிச்சு வச்சிருக்கிறதையெல்லாம் விட்டு என்னிடத்திற்கு வாருங்கள், என்னிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே வெளிச்சம் இருக்கின்றது, ஆனால் உலகத்துக்கு நான் தான் ஒளி என்று. இருளிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிறார், உலகத்திலே ஒளியானது வந்திருந்தும் அவர்கள் அந்த ஒளியை விரும்பாமல் இருளையே விரும்புகிறார்கள் என்று சொல்லி, அதாவது தேவனாகிய ஆண்டவராகிய கிறிஸ்து பூமிக்கு வந்து வார்த்தையை கொடுத்த பின்பும் அந்த வார்த்தையிலே பிரியப்படாமல் அவர்களுக்கு எது பிரியமாக இருக்கின்றதோ அல்லது எது ஆசைப்படுகின்றார்களோ அல்லது எது நல்லதென்று காணுகிறார்களோ அவைகளை பெற்று கொள்ளுவது நல்லது. ஆனால் அதை தேவனுடைய நீதிக்குட்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி அதை பெற்றுக்கொள்ள விரும்பாமல் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே, தேவன் விரும்பாத வழிகளிலே அவைகளை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் எப்படி என்றால், தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பும் போதும் கர்த்தரே தேவன் என்று அவர்களுக்கு சொன்ன பின்பும் அவர்கள் தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணினார்கள், விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள்.
நான் உங்களுக்கு சகலதுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன போதும் அவர்கள் தாங்கள் பொல்லாத வழிகளிலே ஐஸ்வர்யங்களை சேமித்துக் கொள்ள அவர்கள் விரும்பினார்கள். அந்த 19, 20, 21 வசனங்களை தான் நான் இன்றைக்கு இந்த இடத்திலே நான் தியானிக்க விரும்புகின்றேன். தேவன் என்னிடத்திலே வைத்த காரியங்கள் என்னவென்றால் 19வது வசனம் சொல்லுகின்றது. 18 வாசிக்கின்றேன். யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து 21 வரைக்கும். அவரை விசுவாசிக்கின்றவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாயிராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகின்றான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாய் வரும்போது அவன் ஆக்கினைக்கு உட்பட மாட்டான். அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை அறியாதபடியினால், அதை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் ஆக்கினை தீர்ப்பு அடைகின்றான் என்று சொன்னவர், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். 1வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கப்படும் போது, அவரை தேவன் கர்த்தர் என்று அறிக்கையிடும் போது அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் அதை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகின்றான். ஏன் அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் இல்லை என்று சொன்னால், அவருடைய அந்த ஒளியுள்ள வசனங்களை, அந்த ஜீவனுள்ள வசனங்களை அவன் விரும்புகிறதை பார்க்கிலும் உலகத்திலே காணப்படுகின்ற காரியங்களிலே அவர்கள் அதிகமாய் விரும்புகிறபடியினாலே, அவர்கள் ஒளியினிடத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே வராதபடியினால் அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைகின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். 20வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வரான் என்று. அப்போ ஒருவன் ஒளியிடத்திலே வந்து ஒளியினை கிறிஸ்துவாகிய ஆண்டவரிடத்திலே இருந்து பெற்ற அந்த ஒளியின் கிரிகைகளை நடப்பித்து அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகின்ற போது அவன் ஒளியிலே இருக்கின்றவனாய் காண்கின்றான். பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கின்றான். இயேசு கிறிஸ்து பொல்லாங்கை கற்பிக்கவில்லை. அவர் பொல்லாங்குக்கு உடந்தையாய் இருக்கிறவர் அல்ல. அவர் நீதியை பிரசங்கித்தும் அவர்கள் நீதியை விரும்பாமல், நீதி செய்வதை விரும்பாமல், பொல்லாங்கு செய்க அநீதி செய்கிறதை அவர்கள் விரும்புகிறபடியினால், நீதியை விரும்பாமல் அநீதியை விரும்பி பொல்லாங்கு செய்கிறபடியினால் அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்று. 21வது வசனம், சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாக செய்கிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்திலே வருகின்றான். ஒருவன் ஒளியினிடத்திலே வந்தவன் எப்படி இருப்பான் என்று சொன்னாலாம், அவர் சத்தியத்தின் கிரிகை தன்னிடத்திலே வெளிப்படும்படிக்கு அவன் நற்கிரிகை செய்கிறவனாய் காணப்படுவான் என்று சொல்லி, ஒருவன் பொல்லாங்கு செய்கிறவனாய் காணப்பட்டால் அவன் ஒளியினிடத்தில் வரவில்லை. ஒருவன் ஒளியினிடத்திலே வருவானானால் அவன் பொல்லாங்கு செய்கிறவனாய் காணப்பட மாட்டான். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளானால் நீங்கள் என்னிடத்தில் வந்து என் ஒளியிலே இருந்து என்னை பின்பற்றுகிறவர்களாகி உங்களுடைய கிரிகைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கின்றது, நீதியாய் இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படும்படிக்கு அவனுடைய கிரிகைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாகவும் மனுஷர்களுக்கு அது முன்பாக பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியும் உங்களுடைய நற்கிரிகைகள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது எப்படி சொல்லலாம் என்றால், யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அவர்கள் ஒளியை ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் ஒளியை பகைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆல்ரெடி இருளுக்குள்ளே இருக்கின்றபடியினால் அவர்கள் அந்த இருளையே விரும்புகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைகின்றார்கள். அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் பிறந்த பின்பும் அவன் அந்த நீதியை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டவன் மரணத்தில் இருந்து, அதாவது இருளின் கிரியையிலே இருந்து மீட்கப்பட்டு கிறிஸ்துவாலே ஜீவனை பெற்று அந்த பரிசுத்த ஆவியை பெற்று
வாழுகின்ற ஒவ்வொருவரும் ஜீவனுக்கு ஏதுவான நற்கிரிகைகள் செய்ய கடனாளிகளாய் இருக்கின்றோம். அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறோம். ஏனென்றால் ஒளி எங்களிடத்தில் இருந்து வெளிப்படும்படிக்கு, அல்லது ஒளியின் கிரிகை எங்களுக்குள்ளே மற்றவர்கள் காணும்படிக்கு. அப்படி இல்லாது நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ஒளியிலே நடவாமல் என்னுடைய கிரிகைகள் மீண்டும் இருளுக்குள்ளே போகுமானால் அவன் கிறிஸ்துவாகிய ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்பாடு விடுகின்றான். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், கடைசி பரியந்தம் நிலை நிற்பவன் அவனோ அவனே ரட்சிக்கப்படுவான். ஒருவன் என்னை பின்பற்றுகிறவனானால் என் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வர கடவன் என்று சொன்ன ஆண்டவர், கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பை தந்த கிறிஸ்து, தன் மூலமாய் ரட்சிப்பை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆனாலும் நீங்கள் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவனோ அவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தம், அதாவது உலகத்தின் முடிவு பரியந்தம் நாங்கள் கர்த்தருடைய வருகை வரும்போது உயிரோடு இருக்கிறவர்களாயிருந்தால், இல்லை என்றால் மரணம் வரைக்கும் ஒரு மனுஷன் பூமியிலே வாழும் போது அவனுடைய கிரிகைகள் எல்லாம், கிரிகை என்றால் அவனுடைய செயல், அவனுடைய செய்கை, அவன் வாழ்நாளிலே அவன் வாழ்கின்ற முறை எல்லாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமும் உண்மையுமாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஏனென்றால் தீங்கு செய்கிறவன் ஒளியிலே நடக்கிறவன் அல்ல என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லது ஒளியிலே நடக்கிறவன் தீங்கு செய்ய மாட்டான் என்று. அப்படி ஒளியிலே நடக்கிறவன் தீங்கு செய்வானால் அவன் ஒளியை விட்டு இருளுக்குள்ளே சென்று விட்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. அவன் இருளுக்குள்ளே போய்விட்டபடினால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் ஏதுவாய் தன்னை மாற்றிக்கொள்கிறான் என்று சொல்லி நாங்கள் எசேக்கியேல் 33வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஒருவன் மனம் திரும்பி, பழைய ஏற்பாட்டிலே ஒருவன் ஒரு பாவம் செய்கிறவனானால், அவன் மனம் திரும்பி நற்கிரியைகளை செய்வானானால் அவனுடைய பாவம் எண்ணப்படுகிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு பழைய ஏற்பாட்டிலே அதே போல ஒரு நற்கிரியை செய்து கொண்டு இருந்தவன் மனம் திரும்பி நல்ல கிரிகைகளை விட்டு அவன் அநீதியின் கிரிகை செய்வானானால் அவனுக்கு அந்த நற்கிரிகை எண்ணப்பட மாட்டாது. ஏனென்றால் அதாவது முடிவு ஸ்டார்டிலே ஒருவன் அறியாதவனாய், பலவீனனாய், கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் நடப்பானால் பின்பு அவன் அதை அறிந்து மனம் திரும்பி நான் கர்த்தருக்கு பிரியமானபடி நடப்பேன் என்று நடக்கும்போது அவனுடைய மனம் திரும்புதலின்படி அவனுடைய பழைய செய்கைகளை கர்த்தர் மன்னித்து புதிய செய்கையின்படி அவனுக்கு நீதியை கொடுக்கின்றார், ஜீவனை கொடுக்கின்றார். அதே போல ஒருவன் நல்ல வழிகளிலே நடந்து அவைகளை செய்து வந்தவன் பின்பு அவன் நல்லவைகளை செய்யாமல் அதனாலே தனக்கு பிரயோஜனம் இல்லை என்று கண்டு பொல்லாங்கான வழிகளிலே போய் தனக்கு நன்மையானவைகளை செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்வானால் அதை பார்க்கின்ற தேவன், நீ முன்பு நற்கிரிகைகளை செய்திருந்தாய், ஆனால் இப்பொழுது உன்னுடைய கிரிகைகள் அநீதியின் கிரிகைகளாக இருக்கின்றபடியினால் உன்னுடைய நற்கிரிகைகள் மறக்கப்பட்டு விட்டன. ஏனென்றால் நீ இப்பொழுது செய்கின்ற கிரிகைகள் என்று சொல்லி, அதனாலே தான் ஆண்டவர் வெளிப்படுத்துதலை வடிவே சொல்லுகிறார். வெளிப்படுத்தலை நாங்கள் வாசிக்கும் போது அவனவனுடைய கிரிகைக்கு தக்க பலன் அவனோடு கூடி வருகிறது என்று சொல்லி, எங்களுடைய கிரிகையானது மரண பரியந்தம் ஒளியிலே நடக்கின்ற கிரியைகளாய் காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுவோமானால், சகோதரனை பகைக்கின்றவன் மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கின்றான் என்று சொல்லி, அப்ப ஒரு சகோதரனை வீணனை என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று. நான் தேவனுடைய பிள்ளையானால் தேவனுக்குள்ளாக காணப்படுகிற கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்ட சகலரும் எனக்கு சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கின்றார்கள். நான் அவர்களில் யாரையும் பார்த்து வீணனே என்று சொல்லக்கூடாது. அவனுடைய கிரிகை ஒளியில் உள்ள கிரிகையாய் இல்லாமல் இருளினுடைய கிரிகையாய் காணப்படுமானால் அவனுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏதுவானபடி அவனுக்கு புத்தி சொல்லி அல்லது அவனை கண்டித்து உணர்த்தி அவனுக்கு அதை குற்றத்தை காண்பித்து அவனை நடத்த நாங்கள் கடனாளிகளாக இருக்கின்றோம். அப்பொழுதுதான் அவன் வெறுக்கலாம், எங்களை ஒதுக்கலாம், அல்லது நேசிக்கலாம், நேசிக்காம விடலாம். கிறிஸ்துவை இந்த பூமியில் எத்தனை பேர்
நேசித்தார்கள். கிறிஸ்துவை எவ்வளவு பேர் ஒதுக்கினார்கள். ஆனாலும் கிறிஸ்து வந்து மனம் திரும்புதலை கூறினார். நாங்கள் ஒளியிலே நடக்கிறவர்களானால், நாங்கள் ஒளியை பின்பற்றுகிறவர்களானால் மனம் திரும்புதலை கூற வேண்டிய நாட்களிலே நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஒளிக்கு விரோதமாய் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி யோபு சொல்லுகின்றார். நாங்கள் யோபுவிலே வாசிப்போம். யோபு சொல்லும்போது சொல்லுகின்றார், 24வது அதிகாரம் 13வது வசனத்திலே யோபு அழகாய் சொல்லுகிறார், அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார் அவர்கள் அவருடைய வழியை அறியாமலும், அதாவது தேவனுடைய வழியை அறியாமலும் அவருடைய பாதைகளை தரிசிக்காமலும் இருக்கின்றார்கள் என்று சொல்லி யோபு பார்க்கின்றார். தன்னுடைய சிநேகிதர்கள், தன்னை சுற்றிலும் இருக்கின்ற மற்ற ஜனங்களுடைய வழிகளை பார்த்து அவர் சொல்லுகின்றார், அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் செயல்படுகின்றார்கள் என்று சொல்லி. நாங்கள் தேவனுடைய பிள்ளையானால் நான் இருளுக்கு வெளிச்சமாய், இருளுக்கு விரோதமாய் வெளிச்சத்தை நடப்பிக்கின்றவனாய், இருளின் கிரியைக்கு விரோதமாய் நான் காணப்பட வேண்டும். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை திருப்பி பேசுவது, அல்லது சுயநலத்துக்கு பாவிப்பது, அல்லது இன்னொருவரிடத்தில் இருப்பதை இச்சிப்பது, இன்னொருவரிடத்தில் இருந்ததை சுதந்தரிப்பது, கொலை, களவு, பொய், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் என்று பைபிள் சொல்லுகின்ற இவைகளில் ஒன்றாகிலும் எங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. இப்படி சொன்னால் கேட்பார்கள், நான் இதை தியானிப்பதற்கு முன்பு எனக்கு இருதயத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்தார். இப்படி சொல்லும்போது கேட்பார்கள், அப்ப நீங்க 100% பரிசுத்தமா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்று சொல்லு. பரிசுத்தமாக்கப்பட்டவனுக்குள்ளே பரிசுத்தம் உண்டு. அவன் தேவன் ஒருவரே பரிசுத்தர். அவர் பரிசுத்தராகவே இருக்கின்றார். நாங்கள் பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். சிறு பிள்ளையாயிருந்து ஒருவன் வளருகிறது போல ஒரு மனுஷனுக்கு இச்சை வரும். ஆனால் அந்த இச்சையை மேற்கொள்வதற்கு தேவன் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். குறிப்பிட்ட காலத்திலே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் உண்டு ரோமர் சொல்லுகிறது. அப்போ அந்த ரோமர் 8வது அதிகாரம், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையில போராட்டம் உண்டு. ஒருவன் கிறிஸ்துவனிடத்திலே வரும்போது அந்த மாம்சம் ஆவியோடு போராடும். அப்பொழுது அவனுக்கு இச்சை உண்டானால் அந்த இச்சையை ஜெயிக்கும்படி ஆவியான ஒரு நாளைக்கு அவனை விடுவிப்பார். அப்பொழுது அந்த இச்சையின் போராட்டத்தில் இருந்து அவன் விடுவிக்கிறவனாய் காணப்படுவான். அவனை தேவன் அவனமாய் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். ஏன் அப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே அந்த காரியம் இருக்கின்றபடியினால் மற்றவர்களை இதை வைத்து மடக்க நினைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலே பரிசேயரும் சதுசேயர்கள் வந்தார்கள். அவர்களிடத்திலே அவரை மடக்கிறதற்கு கேள்வி கேட்டார்கள். ஏன் அவர்களை மடக்க கேள்வி கேட்டார்கள் என்றால், அவர்களுக்கு அந்த காரியம் காணப்படுகிறதுபடினால் அதை விட்டுவிட முடியாதபடியினாலே அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அவர்கள் பிசாசினாலே ஏவுகின்றவர்கள். பைபிளை பொறுத்தவரையில நீ பரிசுத்தமாயிரு, பரிசுத்தத்திலே நட, பரிசுத்தத்தை காத்துக்கொள். தேவன் உனக்கு பரிசுத்தமான அந்த காரியத்தை கொடுத்திருக்கின்றார். நீ இச்சிக்காதே, களவெடுக்காதே, பொய் சொல்லாதே, 100% கர்த்தருடைய பரிசுத்தப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவன் உங்களிடத்திலே வந்து அப்படி ஒரு கேள்வியை கேட்பானால் அவன் பிசாசினால் ஏவப்பட்டு அந்த கேள்வியை கேட்கின்றான். ஏனென்றால் தனக்குள்ளே பிசாசின் கிரியை காணப்படுகிறதை அவன் அந்த உந்துதலினால் ஏவுதலினாலே அவன் கேட்கின்றான் என்று சொல்லி பைபிள் தெளிவாய் சொல்லுகின்றது. அப்ப யோபு சொல்லுகின்றார், எப்படி என்று சொன்னால், அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கின்றவர்களின் கூட்டத்தாராய் இருக்கின்றார்கள். அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கின்ற தகப்பன்மாருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றார்கள். அந்த பைபிளின் விளக்கம் அது. ஏனென்று சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய வழிகளை அறியாமலும் கர்த்தருடைய பாதைகளை தரிசிக்காமலும், அதாவது கண்டுகொள்ளாமலும் இருக்கின்றார்கள் என்று சொல்லி, ஒருவனுக்கு நான் அதிகமாய் சொல்லுகிறது,
நல்ல ஆகாரமும் வைக்கப்பட்டிருக்கிறது, நஞ்சு கலந்த ஆகாரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீங்கு விளைவிக்கின்ற ஆகாரத்தை ஒருவன் எடுக்கின்றான் என்றால் அதற்குள்ளே இருக்கிற தீங்கை அவன் கண்டுகொள்ளாதபடியினால், அதை கண்டுகொள்ளுவானால் அவன் நல்ல உணவைத்தான் எடுப்பான். ஏனென்றால் இந்த சரீரம் செத்து போவதை யாரும் விரும்புகிறதில்லை. அதே போலதான் இவன் தரிசிக்காமல் என்று சொல்லுகிறதற்கு காரணம் வசனம் என்னென்றால் அறியாமலும் இருக்கின்றார்கள் சொல்லி. ஒருவன் தேவனுடைய வழியை அறிந்தவனானால், தேவனுடைய வழியிலே நடக்கிறவனானால் அவன் முதல் அவருடைய வழியை அறிய வேண்டும், அவருடைய விருப்பத்தை அறிய வேண்டும், அந்த செய்கையின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்ப சத்தியத்தின்படி செய்கிறவன் என்றால் என்ன? தேவனுடைய வழியை அறிந்து, தேவனுக்கு பிரியமானதை அறிந்து, அதை அறிவிக்கிறதற்கு வந்தவர் இயேசு. அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு, அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி, அப்ப சத்தியத்துக்கு உகந்தவைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஒருவன் நடத்தப்படுகிறவனானால் அவன் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படும் போது அவனுக்கு இந்த பூமியிலே உபத்திரவங்கள் உண்டாயிருக்குங்க. துன்பங்கள், வேதனைகள் ராஜ்யத்தின் நிமித்தம் வரும். ஆனால் கடைசியிலே அவன் ஜெயிப்பான். ஏனென்றால் அவனோடு நீதி இருக்கும், அவனோடு ஒளி இருக்கும், ஆண்டவர் இருப்பார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சகலதும் அவனோடு கூட இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அதிகாரத்தை கொடுத்தவராய் இருக்கின்றார். அப்ப நாங்கள் சத்தியத்தின்படி செய்கின்றவர்களாய், சத்தியத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அதேதான் எரேமியா 5வது அதிகாரம் சொல்லுகிறது. நியாயம் செய்கின்ற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களா என்று கேட்கிறார் ஆண்டவர். நீதி செய்கின்ற மனுஷர்களை கண்டுபிடிப்பீர்களோ என்று ஆண்டவர் கேட்கின்றார். அப்ப சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? இந்த பூமியிலும் தேவன் விரும்புகின்ற மனுஷன் யார் என்றால், தேவனுக்கு பிரியமாய் இருக்கின்ற மனுஷன் யார் என்றால், அல்லது கிறிஸ்து பிரியப்படுகின்ற மனுஷன் யார் என்றால், சத்தியத்தை தேடி நடந்து அதன் வழிகளிலே தன்னை நடக்க ஒப்பு கொடுக்கின்றவன் என்று சொல்லி, நாங்கள் சத்தியத்தின்படி நடக்க அழைக்கப்பட்டவர்கள், உலகத்தின்படி நடக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, உலகத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உலகத்திலே எங்களுக்கு சகலதும் உண்டாயிருக்கின்றது. தேவன் எங்களை உண்டு பண்ணினார். சகலது நல்லது நல்லது என்று கண்டு உண்டு பண்ணின தேவன் எங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும். காட்டு புஷ்பங்களை பார், நான் எவ்வளவு அழகாய் உடுத்து வைக்கின்றேன் என்று சொன்னவர், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சகலதும் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் எலியாவை போஷிக்கும்படி காகங்களை அனுப்பின தேவன். காகம் பறித்து சாப்பிடுகின்றது பழக்கம் உள்ளது. எங்களுக்கு தெரியும், இலங்கை தேசத்திலே நாங்கள் காகங்களோடு வாழ்ந்தவர்கள். அது பறித்து சாப்பிடுகின்ற பழக்கம் உள்ளது. ஆனால் ஒரு ஆகாரத்தை கண்டால் மற்றவர்களுக்கு கூப்பிட்டு கொடுத்து சாப்பிடுகின்ற பழக்கம் உடையது. அந்த எலியாவை அந்த காகத்தை கொண்டு தேவன் எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கும் அப்படி உள்ளவர்களை, எலியாவை போல உள்ளவர்களை தேவன் போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். நாங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளை இன்னதென்று, உபதேசம் இன்னதென்று ஆண்டவர் எங்களுக்கு போதித்துட்டு போய்விட்டிருக்கின்றார். நான் ஒளியிலே நடக்கிறவனானால், அல்லது நான் தேவனுடைய பிள்ளையானால், நான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியனானால், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காரனானால், நான் செய்ய வேண்டிய காரியம் என்னென்று சொன்னால், மத்தேயு கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 28வது அதிகாரம் சொல்லுகிறது. கடைசி 12 முதல் வசனம் 28வது அதிகாரம் சகல அந்த நான் கை கொள்ளும்படி உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உபதேசம் பண்ணுங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும்போது சொல்லுகின்றார்,
நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு கைக்கொள்ளும்படி கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதித்து உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யார் கைக்கொள்ளும்படி? யார் கட்டளையிட்டதை? ஆண்டவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் போய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கைக்கொள்ளும்படி கட்டளையிடுங்கள் என்று சொல்லி மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம் கடைசி வசனம் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறேன், நான் சொல்லி இருக்கிறேன். அந்த வசனங்களை நீங்கள் போய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு? என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு கைக்கொள்ளும்படி தேவன் கட்டளையை பிறப்பித்திருக்கின்றார். The love of Christ with the commandment. அவர் love of Christ, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். அவர் எங்களுக்கு ஓட பண்ணி இருக்கின்றார். அன்கண்டிஷனல் லவ். அவர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தார். அவருடைய அன்புக்கு நிகரே இல்லை. அவர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அதிலே எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் சிறு பிள்ளையாய் இருக்கும்போது நான் விழுவதை தேவன் அனுபவிப்பார். எனக்கு அல்லது ஒரு தகப்பனுக்கு அல்லது ஒரு தாய்க்கு பிள்ளை இருக்குமானால், ஒரு தகப்பனுக்கு பிள்ளை இருக்குமானால், அந்த பிள்ளை 1 வயதிலே நடக்கும்போது விழுவதை தகப்பன் ஏற்றுக்கொள்வார். ஓகே, நான் 2 வயது ஆக மிஞ்சி போன 5 வயது நடக்கப்பட்டு சரி ஒரு 10 வயது. ஆனால் ஒரு 25-30 வயது நிரம்பின வாலிபன் ஒவ்வொரு காலம் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது விழுந்து போனால் அவனுடைய பலன் எங்கே? அவனுடைய தகப்பன் அதிலே பிரியப்படுவாரோ? இல்லை. ஆனால் இது உலகம் கொடுக்கின்றதான விளக்கம். ஆனால் தேவன் கொடுக்கிறதான விளக்கம், நீ பலனோடு நடக்கும்படி, நீ பாவத்திலே நிலைத்திருக்காதபடி நான் உனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை சகல பலத்திலும் நடக்க வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். அந்த பலத்தை நான் மறுதலிக்கும் போது நான் விழுந்து விடுகிறேன். அந்த பலத்தை பரிசுத்த ஆவியானவரை நான் மறுதலிப்பேனானால் அவர் என்னை விட்டு சென்று விட்டால் நான் பாவத்திலே அனுதினம் விழுகிறவனாயிருப்பேன். ஆனால் நான் சொல்ல முடியும் நான் தேவனுடைய பிள்ளை, நான் சொல்ல முடியும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி வாழாவிட்டால், அப்படி வாழ்ந்து சொல்லுவதே கிறிஸ்தவம். அதுதான் அப்போஸ்தலர்களுக்கு ரோமர் வைத்தார்கள், கிரைஸ்டின் என்று சொல்லி. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 24 4வது வசனத்திலே, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யோவான் 15வது அதிகாரம், ஒருவன் ஒளியிலே நிலைத்திருக்க வேண்டும், ஒருவன் மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, ஒருவன் என்னை பின்பற்றுகிறவனானால் தன்னைத்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி. உலகம் உங்களுக்கு சமாதானத்தை தராதுங்க. உலகம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. உலகத்திலே சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தலிலே சொல்லப்பட்டபடி உலகத்தில் இருந்து சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. அதனால தான் இந்த தேசம் எங்கிலும் யுத்தம், சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரன், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், குடும்பத்துக்கு விரோதமாய் குடும்பம், தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளை, பிள்ளைக்கு விரோதமாய் மகன் என்று சொல்லி இன்றைக்கு காணப்படுகின்றது. பூமியிலே சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. நாங்கள் பூமியிலே சமாதானத்தை தேடுவோமானால் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். ஆனால் தேவனுடைய சமாதானம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் கிறிஸ்து போகும்போது சொன்னார், நான் போகிறேன்
ஆனால் நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லி, அந்த இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எங்களுக்குள்ள எப்போ காணப்படும் தெரியுமா? நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது, தேவனுக்குள்ளாக நடக்கும்போது, என்னுடைய கிரியைகள் எல்லாம் ஒளியுக்குள்ளாக நடக்கிறதுன்னு சொல்லி நான் தேவனுக்குள்ளாக இருக்கிறேன் என்று இருக்கும்போது ஒருவனுக்கு நிறைவான சமாதானம் உண்டாயிருக்கும். முதலாவது, அல்லது ஒருவனுக்கு பூமியிலே தான் வாழும்போது, பூமியின் சகலவற்றிலும் வாழும்போது அவனுக்கு பூமிக்குரிய அந்த சமாதானம் அவனிலே காணப்படும். ஆனால் பூமிக்குரிய சமாதானம் பூமியோடு அழிந்து போய்விடும். கிறிஸ்துவனுடைய சமாதானம் எங்களுக்கு பூமி வரை மட்டுமல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் எங்களை கொண்டு போகின்றதாக இருக்கின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கின்றது. நான் தேவனுடைய பிள்ளையானால் நான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க கடவன். நான் தேவனுடைய ஊழியக்காரனானால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன். இந்த ரெண்டும் செய்யாது விட்டால் ஒன்றில் நான் வஞ்சிக்கப்பட்டவனாய் காணப்படுவேன், அல்லது வஞ்சிக்கப்பட்டு மற்றவர்களை வஞ்சிக்கின்றவனாய் காணப்படுவேன். வஞ்சிக்காதபடியும் வஞ்சிக்கப்படாதபடியும் எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரமாக இருக்கின்றது. அப்பா, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிதாவை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சமாதானத்தையும், நீர் எங்களுக்கு கொடுத்த கிறிஸ்துவையும், நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரையும் நாங்கள் இழந்து விடாதபடியும், அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை மறுதளிக்காமலும், உலகத்தின் ஆசைகளின் நிமித்தம், உலக இச்சையின் நிமித்தம், அல்லது உலகத்திலே உண்டாயிருக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வதற்காக காணப்படுகின்ற சகல உலகத்தின் காரியங்களுக்காகவும் பரிசுத்த ஆவியானவரை மறுதளிக்காதிருக்க தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். உங்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதிருக்க பிதாவே, நீர் ஒவ்வொரு வேளையும் கற்றுத்தரும்படியாக என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய சிந்தைகள், நினைவுகள், ஒவ்வொருவருடைய சிந்தைகளின் நினைவுகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அந்த கற்பனைகளை கைக்கொள்ளவும், அதை மற்றவர்கள் கைக்கொள்ளும்படி போதிக்கவும் பாத்திரமான்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. சகலவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து